ஆமா, அங்க என்ன தேடிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சும்மா தான் பார்த்துட்டு இருந்தேன். அண்ணா, அந்த ஜிமிக்கிய பத்தி பேசுங்கண்ணா. நீ லைட்டா அம்மாட்ட சொல்லு. அதுக்கப்புறம் நான் கன்டின்யூ பண்றேன். ஏய், நீங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஆமா, அக்கா கூட காதுல ஜிமிக்கிய போட்டு சீன் போட்டுட்டு இருந்தாள. நம்மட்ட எல்லாம் காட்டி காட்டி எப்படி இருக்குன்னு கேட்டாள. ஆமா, அதுக்கு இப்ப என்ன? அம்மா அத தொலைச்சிட்டாம்மா. இத கேட்டுட்டு பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாங்க. அடே, இவள ஆள் வளர்ந்திருக்கே தவிர கொஞ்சம் கூட அறிவு வளரலையே உனக்கு. இத பார்த்துட்டு இந்த 2 பேரும் அவள வசமா அம்மா கிட்ட மாட்டி விட்டாங்க. வீட்ல தங்கச்சியாவது அக்காவது திட்டு வாங்கும்போது சந்தோஷமா தான் இருக்குங்க. அம்மா, அவங்க 2 பேர் சொல்றத நம்பாதம்மா. என்ன உன்கிட்ட கோத்து விட்டுருக்காங்கம்மா. ஏய், இதுக்கெல்லாம் காரணம் நீங்க 2 பேரா? 2 பேருக்குமே என்ன சொல்றதுனே தெரியல. இத பார்த்துட்டு பயங்கரமா கடுப்பாயி 2 பேரு என்னையா கோத்து விட்டீங்க? குடும்பமா இருக்கும்போது சண்டைகள் வரதான் செய்யும். அதுக்கப்புறமா அன்பு பாசத்தினால ஆட்டோமேட்டிக்காவே சரியாயிரும். இத பார்த்துட்டு இருந்த அப்பா அம்மாக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஆனாலும் 2 பேரும் சேர்ந்து என்ன மாட்டி விட்டுட்டீங்களா அம்மா கிட்ட அப்படிங்கிற கோவம் லைட்டா இருக்கதான் செய்யுது. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபேமிலியோட இருக்கும்போது அது ஒரு சந்தோஷம்.